Hello students, let's continue with Civil Procedure Code lecture 18. So far we have seen till rule 6 of order 8. Rule 6 la இன்னும் ஸ்பெசிஃபிக்கா what is meant by set off, what is meant by counter claim அப்படின்றது படிச்சோம். அதாவது plaintiff will be filing a case based on some claim to against the defendant. Okay. In case the defendant claims defendant places some other claim as a balance, how that will be dealt அப்படின்றது தான் set off அதுக்கப்புறம் counter claimல படிச்சோம். So whether the court will be having jurisdiction to entertain set off counter claim அதெல்லாம், and what is the difference between set off and counter claim அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சோம். So let's move on to rule 7 of order 8. Rule 7 deals with defense or set off or counter claim founded upon separate grounds, where the defendant relies upon several distinct grounds of defense of set off or counter claim founded upon separate and distinct facts. They shall be stated as far as may be separately and distinct. தமிழ்ல தனித்தனியான அடிப்படை காரணங்களின் பேரில் நிறுவப்பட்ட எதிர் வழக்குரை அல்லது எதிர்கட்டு, எதிர்வாதத்துக்கான அல்லது எதிர்கட்டுக்கான அல்லது எதிர் கோரிக்கைக்கான வெவ்வேறு தனிப்பட்ட அடிப்படையாக கொண்ட பல்வேறு தனிப்பட்ட காரணங்களை பிரதிவாதி ஆதாரமாக கொள்ளும் போது அவை எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு வெவ்வேறாகவும் தெளிவாகவும் உரைக்கப்படுதல் வேண்டும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த ரூல் 6லயே என்ன அப்படின்னா, கவுண்டர் கிளைம்கான காஸ் ஆஃப் ஆக்ஷனும் பிளெயின்ட்ல இருக்கிற காஸ் ஆஃப் ஆக்ஷனும் சிமிலரா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ பிளெயின்ட்ல இருக்கிறது, பிளெயின்டிஃப்க்கு அந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கான காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேற இருக்கலாம், டிஃபெண்டன்ட் அந்த கவுண்டர் கிளைம் ப்ரொபோஸ் பண்றதுக்கான இல்லைன்னா செட்டப் பண்றதுக்கான அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபரெண்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியான கிரவுண்ட்ஸ்ல நம்ம வந்து செட் ஆஃப் இல்லைன்னா வந்துட்டு கவுண்டர் கிளைமோ நம்ம பேஸ் பண்றோம் அப்படின்னா எவ்ரிதிங் ஷுட் பி டிஸ்கிரைப்ட் இன் டீடைல் செப்பரேட்லி அப்படின்றது தான் நம்ம சொல்றாங்க. எல்லாத்தையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஒரே இதுவா சொல்ல முடியாது. அதே மாதிரி if suppose the defendant is not able to place the counter claim in the same written statement of the case அப்படின்னா they should better leave and go for another case, filing another case instead of confusing it with the same case. ஏன்னா already there is a check between the check regarding the jurisdiction. என்ன, if the pecuniary limit of the counter claim is more than that of the court that is hearing the plaint அப்படின்னா அந்த நேரத்துல that particular counter claim cannot be placed in the same case, current caseல நம்ம place பண்ண முடியாதுன்னு ஒரு செக் இருக்கு. ஸோ அதனால தனித்தனியா டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, செட் ஆஃப் வந்துட்டு தனியா இருக்குது, கவுண்டர் கிளைம் வந்து தனியா இருக்குன்னா எவ்ரிதிங் ஷுட் பி டீடைல்டு டிஸ்டிங்டிவ்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரூல் 8. ரூல் 8 deals with new ground of defense, any ground of defense which has arisen after the institution of the suit or the presentation of a written statement claiming a set off or a counter claim may be raised by the defendant or plaintiff as the case may be in his written statement. எதிர்வாதத்திற்கு புதிய காரணம், உரிமை வழக்கு தொடுக்கப்பட்ட பின்பு அல்லது எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை ஒன்றை கோருகிற எதிர் வழக்குரை ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட பின்பு எழுந்திருக்கிற எதிர்வாதத்துக்கான காரணம் எதுவும் பிரதிவாதியால் அல்லது நிலவரத்திற்கேற்ப வாதியால் அவரது எதிர் வழக்குரையில் எழுப்பப்படலாம். ஸோ சப்போஸ் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் புதுசா ஒரு டிஃபென்ஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்குது, கிரவுண்ட் கிடைக்குது அப்படின்னா that ground can be raised. அந்த ground எதுக்காகன்னா for setting up a counter claim or claim means some set off. So அந்த claim raise ஆகுது அப்படின்னா so that can be presented by the defendant or the plaintiff. இப்ப defendant அப்படின்னா எப்ப வரும், அவங்க வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஃபைல் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் again if plaintiff is having any other statement, புதுசா ஒரு கிரவுண்ட் ரைஸ் ஆயிருக்குது செட் ஆஃப் இல்லைன்னா கவுண்டர் கிளைம்க்குன்னா அந்த நேரத்துல அவங்களும் அதை வந்துட்டு கொண்டு வரலாம். ரூல் 9. Rule 9 deals with subsequent pleadings. No pleading subsequent to the written statement of a defendant other than by way of defense to set off or counter claim shall be presented except by the leave of the court and upon such terms as the court thinks fit. But the
may at any time require a written statement or additional written statement from any of the parties, cut and fix a time of not more than 30 days for presenting the same. பிந்திய வாதுரைகள். ஒரு பிரதிவாதியின் எதிர் வழக்குரை பின்னர் எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை ஒன்றிற்கு எதிர்வாதமாக அல்லாமல் வாதுரை எதுவும் நீதிமன்றத்தின் அனுமதியின் பேரிலும் நீதிமன்றம் தக்கதென கருதும் நிபந்தனைகளின் பேரிலும் தவிர மற்றபடி தாக்கல் செய்யக்கூடாது. ஆனால் நீதிமன்றம் எந்த சமயத்திலும் தரப்பினர்களில் எவரிடமிருந்தேனும் எதிர் வழக்குரை அல்லது கூடுதல் எதிர் வழக்குரை ஒன்றை கேட்டு பெறலாம் மற்றும் அதனை தாக்கல் செய்வதற்காக ஒரு காலத்தையும் நிர்ணயிக்கலாம். சோ இந்த செக்ஷன், இந்த ரூலை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு படிக்கலாம். இது வந்துட்டு சப்சீக்வென்ட் ப்ளீடிங், அதாவது வந்து ப்ளீடிங் அப்படின்றது என்ன, பிளைண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுத்தையும் கம்பரைஸ் பண்ணதுதான் ப்ளீடிங், வழக்குரை எதிர் வழக்குரை அப்படின்றது. ஸோ ஜென்ரலா ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபைல்ட் அப்படின்னா ப்ளீடிங் கெட்ஸ் ஓவர் இல்லையா, தென் தி ஸ்டேஜ் வில் பி ஃபார் ஃப்ரேமிங் ஆஃப் தி இஷ்யூஸ். பட் ஹியர் இந்த ரூல் 9 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பிளைண்ட் மூலியமா தான் கேஸ் ஃபைல் ஆகுது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் ஃபைல்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ளீடிங்கோ, அதாவது வேற எந்த ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ ஃபைல் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் எப்போ, if suppose there is any claim towards any set off or counter claim has been placed in the written statement அப்படின்னா அதுக்கு plaintiff சைடுல இருந்து கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாங்க, அதை மட்டும் கோர்ட்ல அலோவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வித் பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் எப்போ வந்து ரிட்டன் அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ ஜென்ரலா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் there is any plea regarding counterclaim or set off, plaintiff will be allowed to file the written statement. ஓகேவா, எதுக்கு, towards அந்த written statement எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only towards the facts that has been mentioned regarding set off or counterclaim, அது தொடர்பானது மட்டுமே கொண்டு ஒரு written statement plaintiff file பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் தி லா. ஓகேவா, அது தவிர வேற ஏதாவது ஃபைல் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கோர்ட்டோட பெர்மிஷனோட தான் பண்ண முடியும். அதே நேரத்துல செகண்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, but the court may at any time require a written statement or additional written statement from any of the parties. ஓகேவா, சோ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, சோ ஆப்போனன்ட் பார்ட்டி இல்ல, அந்த ஆப்போனன்ட் பார்ட்டின்றது either it can be plaintiff or defendant. சோ யார்கிட்ட இருந்து வேணாலும் பெட்டர் யூ ஃபைல் a written statement அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான பவர் இருக்கு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புதுசா ப்ளீ இருக்கு அப்படின்னா that has to be contested இல்லையா, whether the opponent party either they have to accept it or they have to refuse it இல்லையா. They are accepting towards it or they are refusing அப்படின்றது எப்படி தெரியும்னா only through filing a written statement இல்லையா. ஸோ இங்க written statement காமனா வந்துருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, even if it is filed by the defendant that will be called as written statement, and even if it is filed by the plaintiff when the contention is towards set off or counterclaim, it will be called as written statement only. அதுக்கு தனியான ஒரு நேம் எல்லாம் கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலரான ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஜட்ஜி கேட்டு ஃபைல் பண்றாங்கன்னா the time limit being given is 30 days. ஸோ ஒரு ப்ளீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்ரலா வேற எதுவும் ஃபைல் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் when there is set off or counterclaim. அது இல்லைன்னா கோர்ட் எந்த நேரத்திலயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை இல்லைன்னா அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ண சொல்லி எந்த சைடு பார்ட்டிஸ் வேணும்னாலும் சொல்லலாம். ஸோ ஹியர் ஐ எம் நாட் கன்ஃபைனிங் இட் டு டிபெண்டன்ஸ் அலோன். ஜென்ரலா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த செக்ஷன், அதாவது இந்த ஆர்டர் 8 நம்ம கிளியரா படிக்க நமக்கு என்ன தெரியுது, even plaintiff will be filing written statement when there is claim for set off or when there is a setup regarding counter claim. Okay, next பாத்தீங்கன்னா இது தொடர்பான important judgments. ரமேஷ் குமார் versus சந்துலால் 2009 case இது, where defendant brings new facts in the written statement, the plaintiff must be afforded an opportunity to controvert the allegations averments incorporated in the written statement. So இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளைண்ட்ல சொல்லியிருக்க விஷயத்தை ரிவர்ட் பண்றதுக்கு நமக்கு டிஃபெண்டன்ட்க்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ப்ரொசீஜரலா. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இஃப் டிஃபெண்டன்ட் இஸ் பிரிங்கிங் அவுட் நியூ ஃபேக்ட்ஸ்
ஒரு புது விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்றாங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி should be given to the plaintiff. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான். So when plaintiff is asked to file another statement or additional statement அப்படின்ற போது they should be confining to the new fact that has been given in the written statement filed by the defendant. ஓகேவா? திருப்பி புதுசா இவங்களும் சொல்லிட்டு வர முடியாது அதுல. ஸோ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா to counter, okay, to give a counter statement to the facts newly given out by the defendants in the written statement. அதுக்காக தான். ஸோ இப்போ அவங்க பிளெயின்ட்ல இவங்க ஒரிஜினலா ஃபைல் பண்ண பிளெயின்ட்ல விட்டு போன விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they should be given an opportunity to review the or to refute the contentions that has been made by the defendant in the written statement. Okay, next, P Saraswati versus C Subramaniam 2014 case. The rigid principle applicable in the case of amendment of plaint under order 7 rule 17 of the Code of Civil Procedure cannot be applied in the case of receiving additional written statement. Additional written statement can be allowed to be filed even after commencement of the trial. So order 6 rule 17 la namakku enna sollirukanga, it is regarding the amendment of plaint. The court may at any stage or at the proceedings allow either party to alter or amend his pleading in such manner and on such terms as may be just, and all such amendments shall be made as may be necessary for the purpose of determining the real questions in controversy between the parties. அதாவது ஒரு ப்ளீடிங், அதாவது பிளெயின்ட் அமெண்ட் பண்றது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அமெண்ட் பண்றது, இதை வந்துட்டு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் அப்ளிகேஷன் டு தி கோர்ட் ரொம்ப தேவைப்படும் போது, ரொம்ப நெசசரியா இருந்ததுன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடட் எக்ஸெப்ஷன் தட் no application for amendment shall be allowed after the trial has commenced. ஓகேவா? அதாவது ஒரு ட்ரையல் விசாரணை, கேஸோட விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு அந்த அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது கோர்ட், unless the court comes to the conclusion that in spite of due diligence the party could not have raised the matter before the commencement of trial. அதாவது கோர்ட்ல விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு முயன்றோம் இப்படி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு காரணத்துல அவங்க சொல்ற ரீசன்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் they can go with amendment of pleadings. ஓகேவா? as per order 6 rule 17. ஆனா அந்த ஒரு கான்செப்டை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Additional written statement can be allowed to be filed even after commencement of the trial. ஸோ இப்போ வந்து கவுண்டர் கிளைம் அப்படின்றதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கவுண்டர் கிளைம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, ஈவன் ஆஃப்டர் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் we can place bring the plea of counter claim அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஸோ ப்ளீடிங்ஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட கவுண்டர் கிளைம் பிளேஸ் பண்றாங்க. கவுண்டர் கிளைம் பிளேஸ் பண்ணாங்கன்னா ஸோ தி plaintiff has to be given an opportunity to contradict the same, இல்லைன்னா to refute the same. ஓகே, ஸோ அது அது அப்படி உங்க பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? they will be seeking permission to file additional written statement. ஸோ இப்போ ஆர்டர் 6 ரூல் 17ல சொன்ன மாதிரி no such application will be entertained once the case enters the trial அப்படின்ற பட்சத்துல the plaintiff will not be given opportunity to represent his case. Okay, when the plea is towards counter claim or set up, அதனால additional written statement file பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல் வந்துட்டு பைண்ட் பண்ணாது அப்படின்றத பி சரஸ்வதி versus சி சுப்பிரமணியன்ல சொல்றாங்க. Rule 10. It deals with procedure when party fails to present written statement called for by the court. Where any party from whom a written statement is required under Rule 1 or Rule 9 fails to present the same within the time permitted or fixed by the court as the case may be, the court shall pronounce judgment against him or make such order in relation to the suit as it thinks fit, and on the pronouncement of such judgment a decree shall be drawn up. நீதிமன்றத்தினால் கோரப்பட்ட எதிர் வழக்குரையை தரப்பினர் தாக்கல் செய்ய தவறுகையில் நடைமுறை. 1வது விதி அல்லது 9வது விதியின்படி எந்த தரப்பினரிடமிருந்து ஓர் எதிர் வழக்குரை வேண்டறுக்கப்பட்டதோ அந்த தரப்பினர்
நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்குள் அதை தாக்கல் செய்ய தவறுகையில் நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்புரைத்தல் வேண்டும் அல்லது தக்கதென கருதுகிற தீர்ப்பானை வரையப்படுதல் வேண்டும். சோ இப்ப ஏன் வந்துட்டு இதுல ரூல் 1 ரூல் 9 அப்படின்னு சொல்றேன். இதுல வந்து நான் முதல்ல செக்ஷனை சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ time is being given to sufficient opportunity is being given to the party to file the written statement. ஓகேவா? The party fails to file the written statement within the given time. So ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த தேதிக்குள்ள அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டு எதிர் வழக்குரை ஃபைல் பண்ணணும். அந்த எதிர் வழக்குரை அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணல அப்படின்னா கோர்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த ரூல் 10 சொல்லியிருக்காங்க. சோ கோர்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு யார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வழங்கலாம். அப்படி இல்லைன்னா கேஸோட கண்டென்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு தீர்ப்பு வழங்கலாம். இதுதான் வந்து ரூல் 10 சொல்லுது. நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல ரூல் 1 ஆர் ரூல் 9 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. ரூல் 1 அப்படின்றது டிபெண்டன்ஸ், அதாவது கேஸ் ஃபைல் ஆனதும் பிளெயின்ட்டுக்கு எதிரா டிபெண்டன்ஸ் ஃபைல் பண்ற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரூல் 1ல நம்ம பார்த்தோம் இல்லையா? Rule 1 deals with the written statement that is originally being filed by the defendant. Okay, that is being dealt under Rule 1 of Order 8. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர்ல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியும். ரூல் 9 லேட்டஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கவுண்டர் கிளைம் ஏதாவது செட் ஆஃப் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல plaintiff has to be given time to file written statement அப்படின்றத நம்ம ரூல் 9ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம court may at any time ask either of the parties to any of the parties to file written statement or additional written statement. அதாவது எந்த நேரத்துல வேணும்னாலும் இரு தரப்புல எந்த தரப்ப வேணா அடிஷனல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி கோர்ட்டே வலியுறுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த கோர்ட் வலியுறுத்துற டைம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோர்ட் கொடுக்குற டைம் தாண்டியும் கூட நம்ம அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணல அப்படின்னா கோர்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யார் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்கு எதிர்ப்பா தீர்ப்பு வழங்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கோர்ட் யார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்கு எதிரா அப்படின்னா ரூல் 1 ரூல் 9 இது ரெண்டுத்தையும் திருப்பி நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கோம். ரூல் 1 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா plaintiff is filing the case, defendant has to file the written statement. ஓகேவா? ஸோ இந்த டிபெண்டன்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணனா ஜென்ரலா என்ன ஆகும்? an ex parte decree will be passed இல்லையா? ex parte order will be passed. ஸோ இந்த ex parte order அப்படின்றது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா default from the side of defendant. ஒண்ணு அவங்க வந்து வக்காலத் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். இப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் பத்தின்னு பார்த்தோம்னா ஈவன் ஆஃப்டர் 90 days நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 90 days டைம் இருக்குது ரூல் 1ல இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 30 days குள்ள, அதுக்கப்புறம் 90 days வரைக்கும் டைம் கொடுக்கலாம் அப்படின்றது. ஈவன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 90 days if the defendant fails to file a written statement in the original suit அப்படின்ற பட்சத்துல the court can take necessary action. இங்க necessary actionன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ex parte order will be passed. அதுதான் வந்துட்டு necessary action. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூல் 9, அதாவது the court would have instructed இல்லனா court would have asked for an additional written statement for in the place of giving an opportunity to the party. ஒரு அடிஷனலா ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுங்க with pertaining to this plea அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா nothing can be oral with regard to any court proceedings. எதுவா இருந்தாலுமே வந்துட்டு ஏதாவது ஒரு நியூ ஃபேக்ட் வருது அப்படின்னா அந்த நியூ ஃபேக்ட்டுக்கான கவுண்டரும் should be in writing. ஏன் அப்படின்னா ஓரலா சொல்ற எந்த ஒரு விஷயமே வந்துட்டு ரெக்கார்ட் ஆகாது, எல்லாத்தையுமே வந்து it should be written. அதனாலதான் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ்ல கூட விட்னஸ் விசாரிக்கும் போது everything will be recorded by the judge. Okay, so everything will be recorded on the same day. Witness will be affixing his or her signature in the typed copy. Okay வா? If suppose ஏதாவது தப்பா இருக்குது, ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா we will go for modifications. Okay, because based on these statements arguments will be put forth later stage of the ட்ரையலுக்கு அப்புறம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் ஆர்குமெண்ட்ஸ் போகும். ஸோ நத்திங் கேன் பி ஓரலா எதையுமே வந்துட்டு கோர்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. எவ்ரிதிங் ஷுட் பி இன் ரைட்டிங். அதனாலதான் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் பீயிங் given to the opponent party to file written statement. ஸோ இங்க opponent பார்ட்டின்னு சொல்லிட்டு நான் ஜெனரலா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி it could either be plaintiff or could be defendant. ஸோ plaintiff அப்படின்னா எந்த நேரத்துல அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா defendant has brought out any நியூ ப்ளீ, ஏதாவது புது ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னாலோ, இல்ல செட் ஆஃப் பத்தின ஏதாவது ஒரு கிளைம் கொடுத்துருக்காங்கனாலோ, இல்லைன்னா கவுண்டர் கிளைம் பிளேஸ் பண்ணிருக்காங்கனாலோ, இந்த மூணு விஷயத்துல எதுவா இருந்தாலும்
court will order instruct the plaintiff to file an additional written statement. Okay va? ஏன்னா this is being given as an opportunity to the plaintiff. So அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டைம் கொடுத்து நம்ம பண்ணும்போது if the party who has to file the written statement fails to file it in the given opportunity, given time அப்படின்னா court can pronounce judgment accordingly. So ஒன்னு ex parte degree, அதாவது வந்து ex parte order, ex parte degree கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ வந்துட்டு ஃபுல்லா எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி, அதாவது இப்ப டிஃபெண்டன்ட் இருக்காங்க, டிஃபெண்டன்ட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணல அப்படின்னா பிளைன்டிஃப்க்கு அப்படியே பிளைண்ட் ஃபோல்டா ஆர்டர் கொடுக்காம எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு judge can instruct the plaintiff to produce evidences, and based on the evidences produced and based on the contents that has been put forth in the plaint, order can be passed. So in the order pathina it is more or less like a contested order மாதிரி தான், ஒரு meritorious order மாதிரி தான் வருமே தவிர ex parte order அப்படின்ற ஒரு ஃபீல்ல வராது. ஸோ ரூல் 10 வரைக்கும் தான் நமக்கு வந்துட்டு ஆர்டர் 8ல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவலா உண்டு. இந்த நிறைய ஸ்டேட்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூல் 10க்கு அப்புறம் நிறைய ரூல்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆனா நம்ம வந்துட்டு பார்க்க போறது வெறும் மெட்ராஸோடது மட்டும் தான் பாக்குறோம் இங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா, அதாவது மெட்ராஸ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்டர் 8A அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ஒரு புது ஆர்டரை இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 1908ஓட கோட் இது இல்லையா, சிபிசி கோட் வாஸ் given out in 1908. ஸோ இந்த 1908க்கு அப்புறம் வந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல இந்த நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1951ல ஆர்டர் 8A இன்சர்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரூல்ஸாவே, அதாவது ரூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்டர் 8 ரூல் 10ஓட ஒரிஜினல் சிபிசியோட ஆர்டர்ஸ் ரூல்ஸ் முடியுது இல்லையா, பட் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ரூல் 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. வேற தமிழ்நாடு, கர்நாடகா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் 8A அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆர்டரே கொடுத்திருக்காங்க. இது எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா we know who is plaintiff, who is defendant, and what is the liability towards it, ஓகேவா, and each other, towards each other. இப்போ suppose if we are introducing any other new party inside the court case அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன ரெலவன்சி இங்க இருக்குது and how they should be treated அப்படின்றது தான் இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீஜர் அப்படின்றதுல பார்க்க போறோம். So order 8A deals with third party procedure. Rule 1 of order 8A deals with third party notice, where a defendant claims to be entitled to contribution from or indemnity against any person not already a party to the suit, hereinafter called a third party notice, to that effect sealed with the seal of the court. The notice shall state the nature and grounds of the claim. Such notice shall be filed into court with a copy of the plaint and shall be served on the third party according to the rules relating to the service of summons. மூன்றாம் தரப்பினர் அறிவிப்பு. முன்னதாக வழக்கில் தரப்பினராக இல்லாத ஒருவரை இதன் பிறகு மூன்றாம் தரப்பினர் என்று அழைக்கப்படுவார். எதிர்வாதி வழக்கு தரப்பினராக சேர்க்கும் போது அவர் அதன் பொருட்டு நீதிமன்ற அனுமதியுடன் அவருக்கு அறிவிப்பு, இதன் பிறகு மூன்றாம் தரப்பினர் அறிவிப்பு என்று அழைக்கப்பெறும், அனுப்பலாம். அறிவிப்பில் நீதிமன்ற முத்திரை இருத்தல் வேண்டும். அறிவிப்பில் கோரிக்கையின் தன்மை காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தல் வேண்டும். அத்தகைய அறிவிப்பை வழக்குரை நகலுடன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தல் வேண்டும். அழைப்பாணைகள் சார்பு செய்தல் சம்பந்தமான விதிகளுக்கேற்ப அந்த அறிவிப்பை மூன்றாம் தரப்பினருக்கு சார்பு செய்தல் வேண்டும். பாத்துக்கோங்க, இங்க வந்து டிபெண்டன்ட் வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்கணும், ஆனா அந்த பார்ட்டி வந்துட்டு இதுல இல்ல, அவங்க கிட்ட இருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு, அவங்களுக்கும் இதோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக they have to give notice to the third party. ஓகேவா, அந்த party is not already in the suit. okay, so அந்த பார்ட்டிக்கு plaint copy, ஓகேவா, and on what reason he has to be in this suit அப்படின்றத ரீசன்ஸை போட்டு கோர்ட்டோட சீலோட
ஒரு நார்மல் நோட்டீஸ் சம்மன்லாம் வந்துட்டு எப்படி நம்ம சர்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூல் 2 பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் நோட்டீஸ். தி தேர்ட் பார்ட்டி ஷால் as from the time of the service upon him of the notice be deemed to be a party to the action with the same rights in respect of his defense against any claim made against him and otherwise as if he had been duly sued in the ordinary way by the defendant. அதாவது அறிவிப்பின் விளைவு. அறிவிப்பு சார்பு செய்யப்பட்ட நேரத்திலிருந்து மூன்றாம் தரப்பினர் நடவடிக்கையின் ஒரு தரப்பினராக கருதப்படுவார். அவருக்கு எதிரான கோரிக்கைக்கு எதிராக அவர் எதிர்வாதம் செய்ய அவருக்கு உரிமை உண்டு. ஸோ ஃப்ரம் தி டைம் ஆஃப் சர்விங் தி நோட்டீஸ், அதாவது ஒரு நோட்டீஸ் அவருக்கு சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல இருந்து he will also be considered as a party. ஓகேவா, பார்ட்டி டு தி சூட். ஸோ இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்துட்டு டிஃபெண்ட் பண்றதுக்கான ரைட் இதன் மூலமா வருது. ஸோ இது நமக்கு வந்து ஆக்சுவலா ஜெனரல் ரூல் இல்லையா? என்ன, whatever allegation is against you, whatever averment is based against you, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க எதர் அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்துட்டு ரைட் இருக்கு அப்படின்றது ஜெனரல் ரூல் இல்லையா? ஸோ ஹியர் one party is being brought to the suit. ஓகேவா, he was not actually impleaded. முன்னாடியே வந்து அவர் அந்த கேஸ்ல ஒரு பார்ட்டியா இல்ல, பட் அவரை சேர்க்கறதுக்காக ரூல் 1 படி நம்ம என்ன பண்றோம், பிளெயிண்ட், கோர்ட் சீலோட பிளெயிண்ட் காப்பி, அப்புறமா வந்துட்டு என்ன ரீசன்காக அவங்க வந்துட்டு நம்ம சேர்க்கிறோம் கிரவுண்ட்ஸ்க்காக அப்படின்றது எல்லாத்தையுமே டீடைல் பண்ணி அவங்க நோட்டீஸ் அனுப்பிடுறோம். Following the procedure that has been followed, how someone would be sent in the same way how someone would be sent. So அந்த நோட்டீஸ் சர்வ் ஆனதுக்கு அப்புறம் he will automatically be treated as a party to the current suit. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அந்த ப்ராப்பரா கொண்டு வந்திருக்காங்களா இல்லைன்னா வந்துட்டு அனாவசியமா, அதாவது unnecessarily that party has been brought into the suit அப்படின்றது என்னவா வேணா இருக்கலாம் டிஃபென்ஸ். ஓகேவா, so that particular third party has every right to put forth his defense against any party in the suit. இப்போ வந்து தனியா ஒரு கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணிருந்தா அவருக்கு என்னென்ன ரைட் இருக்குமோ அதே ரைட் தான் அவருக்கு இப்பவும் இருக்கும் when he is brought in as a third party. Next is rule 3, default by third party. If the third party desires to dispute the plaintiff's claim in the suit as against the defendant on whose behalf the notice has been given or his own liability to the defendant, the third party may enter appearance in the suit on or before the date fixed for his appearance in the notice. If he does not enter appearance, he shall be deemed to admit the validity of the decree that may be obtained against such defendant, whether by consent or otherwise, and his own liability to contribute or indemnify, as the case may be, to the extent claimed in the third party notice, provided always that a person so served and failing to appear may apply to the court for leave to appear, and such leave may be given upon such terms, if any, as the court shall think fit. தமிழ்ல, மூன்றாம் தரப்பினர் நீதிமன்றத்தில் தோன்ற தவறுதல். எதிர்வாதிக்கு எதிரான வழக்கில் வாதியின் கோரிக்கையை மூன்றாம் தரப்பினர் எதிர்க்க விரும்பினால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக குறித்துரைக்கப்பட்ட தேதியன்று அல்லது அதற்கு முன்னர் வழக்கில் முன்னிலையாகி எதிர்வாதம் செய்யலாம். அவர் அவ்வாறு முன்னிலையாகவில்லை என்றால் அவர் அந்த தீர்ப்பாணையின் செல்லாக்கத்தை ஒப்புக்கொண்டதாகவே கருதப்படுவார். அந்த தீர்ப்பாணை எதிர்வாதிக்கு எதிராக பெறப்பட்டதாக கூட இருக்கலாம். மூன்றாம் தரப்பினருக்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பு அவருக்கு சார்பு செய்யப்பட்டிருந்து அவர் நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறி இருக்கும் போது மூன்றாம் தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அனுமதியை கோரலாம். நீதிமன்றம் தாம் தக்கதென கருதும் நிலையில் சில வரையறைகளுடன் அவரது தோன்றுகையை அனுமதிக்கலாம். அவ்வாறு அறிவிப்பு சார்பு செய்யப்பட்ட ஒரு நபர் நீதிமன்றத்தில் தோன்ற தவறினால் அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கேட்கலாம். அத்தகைய அனுமதியை வழங்குவதற்கு நிபந்தனைகள் ஏதேனும் இருந்தால் நீதிமன்றம் தக்கதென கருதும் அத்தகைய நிபந்தனையை விதித்து அந்த நபரை நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு அனுமதிக்கலாம். So third party notice வாங்கினதுக்கு அப்புறம் suppose that particular third party decides, okay, இப்போ வந்து பிளெயின்டிஃப்க்கு எதிராகவும் அவங்க வந்து அப்பியர் ஆகலாம், இல்லைன்னா டிஃபெண்டன்ட்க்கு எதிராகவும் அவங்க அப்பியர் ஆகலாம். ஓகேவா, ஸோ பிளெயின்டிஃப்க்கு எதிராக
கண்டெஸ்ட் பண்றதுக்கு, அதாவது பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் அகைன்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. தட் ஆல்சோ சூட்ஸ் ஹிம் அப்படின்றதுனால தான் தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் படி, ஓகேவா, ஒரு சிச்சுவேஷன். So here this third party can enter appearance in order to defend the plaintiff along with already included defendant. ஓகேவா, அப்படி இல்ல அப்படின்னா டிஃபெண்டன்ட் வந்து அந்த இண்டெம்னிட்டி இல்லைன்னா கான்ட்ரிபியூஷனுக்காக லைபிலிட்டி காமிச்சு ஒரு தேர்ட் பார்ட்டியை இன்க்ளூட் பண்றாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன வந்து தேர்ட் பார்ட்டியா ஒரு டிஃபெண்டன்ட் கேஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஐ மே பி ஹேவிங் சம் டிஸ்பியூட் வித் தி defendant in this case. So it's not necessary that I should be liable only to the plaintiff. It can also be that I could be liable to the defendant. So நான் plaintiff காகவும் நான் டிஃபெண்ட் பண்ணி வரலாம், இல்லைன்னா டிஃபெண்டன்ட் அகைன்ஸ்டாவும் நான் டிஃபெண்ட் பண்ணி வரலாம். ஸோ வாட் எவர் தி கேஸ் பி, நான் சப்போஸ் டிசைட் பண்ணிட்டேன் நான் டிஃபெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஐ ஷுட் என்டர் அப்பியரன்ஸ் ஆன் தி சேம் டேட். ஓகேவா, என்ன டேட்ல நான் எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ல நான் அப்பியர் ஆகணும். சப்போஸ் நான் நோட்டீஸ் வாங்கிட்டு நான் அப்பியர் ஆகல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இப்ப பிளைன்டிஃப் டிபெண்டன்ட் அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ a decree will be passed in the final order இல்லையா. சோ அந்த ஆர்டர் will be binding on me too. ஓகே, சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் வரும்போது என்ன அமௌண்ட்டுக்கு என்ன இண்டெம்னிஃபை பண்றாங்க, இல்லைன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்கு என்னோட, அதாவது என்ன அமௌண்ட்டுக்கு என்னோட பங்கு அதுல இருக்குது, how much to the extent of how much my part is in this case அப்படின்றது எனக்கு அந்த நோட்டீஸ்ல தெரியும் இல்லையா, ரூல் 1 படி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த டிகிரியில எனக்கும் சேர்த்து தான் வந்துட்டு ஆர்டர் ஆகும். ஸோ ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட். ஓகே, ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து நான் என்னால வர முடியல அப்படின்னா, இப்போ யூஸ்வல் கேசஸ்ல பார்ட்டி ஆஃப்டர் ரிசீவிங் நோட்டீஸ் வரலன்னா என்ன ஆகும், எக்ஸ்பார்ட்டி ஆகும். எக்ஸ்பார்ட்டி ஆனதுக்கு அப்புறம் வாட் வில் டு, வில் கோ வித் செட் அசைட் எக்ஸ்பார்ட்டி பெட்டிஷன் இல்லையா. என்ன ரீசனுக்காக நான் வந்துட்டு அந்த தேதியில என்னால் வர முடியல அப்படின்றத கோட் பண்ணி கொண்டு வருவேன். அதே மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னு சொன்னா, if on the particular date if the third party was not able to appear before the court due to some other reason, he can obtain the permission of the court to enter appearance later. அதாவது quoting the reasons, என்னால இந்த ரீசனுக்காக தான் என்னால கோர்ட்ல அப்பியர் ஆக முடியல அந்த டேட், ஸோ என்ன வந்து பெர்மிட் பண்ணுங்க டு டிஃபெண்ட் தி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கலாம். இங்க வந்து லீவ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இங்க லீவ் அப்படின்றது என்னன்னா பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட். ஸோ கோர்ட் வந்துட்டு அவங்க சொல்ற ரீசன்ஸ் வந்து ஜென்யூனா இருக்குது அப்படின்ற பட்சத்துல கோர்ட் கேன் அலோவ் தி பார்ட்டி டு அலோவ் தி தேர்ட் பார்ட்டி டு என்டர் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா ரூல் 4. Rule 4 deals with procedure on default, where the third party does not enter appearance in the suit and the suit is decreed by consent or otherwise in favor of the plaintiff. The court may pass such decree as the nature of the case may require against the third party and in favor of the defendant on whose behalf notice was issued, provided that execution thereof shall not be issued without leave of the court until after satisfaction by such defendant of the decree against him. தவறுகைக்கான நடைமுறை. மூன்றாம் தரப்பினர் வழக்கில் முன்னிலையாக தவறியிருக்கும் நிலையில் ஒப்புதலால் அல்லது வேறு வகையில் வழக்கில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பாணை ஆகியிருக்கும் போது வழக்கின் தன்மைக்கு ஏற்ப மூன்றாம் தரப்பினருக்கு எதிராகவும் எதிர்வாதிக்கு சாதகமாகவும் நீதிமன்றம் அத்தகைய தீர்ப்பாணையை பிறப்பிக்கலாம். எதிர்வாதிக்கு எதிரான தீர்ப்பாணையில் திருப்தி அடைகின்ற வரையில் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் நிறைவேற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. So third party after receiving notice he is not entering appearance. கோர்ட்டுக்கு வரல, அப்பியர் ஆகல, தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் வாங்கினதுக்கு அப்புறம். ஓகேவா, சோ இப்போ ஒரு ஆர்டர் வந்துட்டு பாஸ் பண்ணாங்க, ஒரு டிகிரி பாஸ் பண்ணாங்க. அந்த டிகிரி வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் பிளைன்டிஃப்க்கு சாதகமா பாஸ் பண்றாங்க, டிஃபெண்டன்ட்க்கு எதிராக போகுது, அதாவது எதிர்வாதிக்கு எதிராக அந்த கேஸ் வந்துட்டு தீர்ப்பாங்க. ஆனா டுவர்ட்ஸ் திஸ் தேர்ட் பார்ட்டி, இந்த தேர்ட் பார்ட்டி நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டிபெண்டன்ட்க்கு சாதகமா வரும். தேர்ட் பார்ட்டியை எந்த டிபெண்டன்ட் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பி வர சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த தேர்ட் பார்ட்டி வராதனால தேர்ட் பார்ட்டி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ்ல, அந்த அமௌண்ட் வரைக்கும் டிபெண்டன்ட்க்கு சாதகமா வரும். ஓகேவா, சோ திஸ் கேனாட் பி எக்ஸிக்யூட், இதை வந்து செயல்படுத்த முடியாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா, டிபெண்டன்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு ஓகே இது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும்
இத வந்து எக்ஸிகியூஷன்ல கொண்டு வர முடியாது. Rule 5. It deals with third party directions. If the third party enters appearance, the defendant on whose behalf notice was issued may apply to the court for directions, and the court may, if satisfied that there is a question to be tried as to the liability of the third party to make the contribution or pay the indemnity claimed in whole or in part, order the question of such liability as between the third party and the defendant giving the notice to be tried in such manner at or after the trial of the suit as the court may direct, and if not so satisfied, may pass such decree or order as the nature of the case may require. மூன்றாம் தரப்பினர் கட்டளைகள். மூன்றாம் தரப்பினர் முன்னிலையானால் யார் பொருட்டு அறிவிப்பு சார்பு செய்யப்பட்டதோ அந்த எதிர்வாதி கட்டளைகளுக்காக நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கலாம். மூன்றாம் தரப்பினரின் பொறுப்படைவு பற்றிய கேள்வியை விசாரிப்பதில் நீதிமன்றம் திருப்தி அடைந்திருக்கும் நிலையில் அதனை முழுமையாகவோ பகுதியாகவோ வழங்குவதற்கு உத்தரவிடலாம். So rule 4ல நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, if the third party after receiving notice is not entering appearance, ஓகேவா, வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கோர்ட் வந்துட்டு அவங்களோட லைபிலிட்டி பொறுத்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஈவன் இஃப் தி டிபெண்டன்ட் இஸ் லூசிங் அவுட் தி கேஸ், ஒரிஜினல் கேஸ் அப்படின்னாலும் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்சென்டா இருக்காங்க அப்படின்றதுனால அந்த லைபிலிட்டியை வரைக்கும் டிபெண்டன்ட்க்கு ஃபேவரா ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ரூல் 4ல பார்த்தோம். ஸோ இப்போ ரூல் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, if the third party after receiving notice enters the appearance, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த டிபெண்டன்ட் நோட்டீஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அந்த டிபெண்டன்ட் கேன் ப்ளீட் பிஃபோர் தி கோர்ட். கோர்ட் கிட்ட கேட்கலாம். என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா, பாருங்க, தி தேர்ட் பார்ட்டி இஸ் ஹேவிங் liability towards me, இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இண்டெம்னிட்டி பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ அவங்களோட லைபிலிட்டியை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கிட்ட ஒரு ப்ளீ பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் தீஸ், கோர்ட் வந்துட்டு ஒன்னு அந்த ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, பிளெயின்டிஃப் வெர்சஸ் டிபெண்டன்ட், அதே ட்ரையல்லையே கூட இதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக்கா இந்த லைபிலிட்டிய என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் an order can be placed to that effect. ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்துட்டு third party receiving notice but not being present in the court, showing appearance before the court. ஓகேவா, ஸோ கோர்ட் கொடுக்குற ஆர்டரை it is deemed to be அவங்க அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். பட் இங்க வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. சப்போஸ் அவங்க அந்த டேட்ல அப்பியர் ஆகலன்னா கூட after getting leave from the court they can appear before the court. Okay, but the reasons they are mentioning it before the court should be very genuine. Only if the court gets satisfied based on the genuine based on the reasons that are being made out by the third party for their non-appearance, the court can permit the third party to enter appearance. Next வந்து rule 6. It deals with leave to defend. The court may, upon the hearing of the application mentioned in Rule 5, give the third party liberty to defend the suit upon such terms as may be just, or to appear at the trial and take such part therein as may be just, and generally may order such proceedings to be taken, documents to be delivered or amendments to be made, and give such directions as appear proper for the most convenient determination of the question or questions in issue, and as to the mode and extent in or to which the third party shall be bound or made liable by the decree in the suit. எதிர்வாதம் புரிய அனுமதி. விதி 5 குறிப்பிட்ட விண்ணப்பத்தின் பேரில் மூன்றாம் தரப்பினர் வழக்கில் முன்னிலையாகி தமது தரப்பு வாதத்தை உரைக்க அவருக்கு வாய்ப்பளித்தல் வேண்டும். அதாவது லீவ் டு டிஃபெண்ட், இங்க லீவ் அப்படின்றது நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஏர்லியர் லெக்சர்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். லீவ் அப்படின்ற வார்த்தையை நம்ம இந்த கோர்ட் டேர்ம்ல பெர்மிஷன் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சோ இங்க லீவ் டு டிஃபெண்ட் அப்படின்னா பெர்மிஷன் டு டிஃபெண்ட். there has been some plea against me. ஓகே, சோ எனக்கு எதிராக ஒரு லைபிலிட்டி காமிச்சு என்ன ஒரு பார்ட்டியா தேர்ட் நோட்டீஸ் கொடுத்து என்ன டிபெண்டன்ட் கேஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, சோ நவ் ஐ ஹாவ் டு புட் ஃபோர்த் மை சைட் ஆஃப் கன்டென்ஷன்ஸ். ஓகே, இல்லைன்னா ஐ ஹாவ் டு டிஃபெண்ட் மை செல்ஃப், எனக்கு சார்பா இருக்கிற ஆர்குமெண்ட்ஸை நான் வந்துட்டு புட் ஃபோர்த் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் ரூல் 6. ஸோ principle of natural justice படி each and every party has to be given sufficient opportunity to defend themselves. இல்லையா, அது எந்த கேஸ் ஆகட்டும், எந்த சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி இருந்தாலும் அதுதான். ஸோ இங்க ஒரிஜினல் சூட்ல this third party is not a party at all.
ஸோ டிஃபெண்டன்ட் அவங்களுக்கும் லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளைமை சொல்லி அதை பேஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க தேர்ட் பார்ட்டி. ஸோ நவ் தி தேர்ட் பார்ட்டி இஸ் பீயிங் given an opportunity to defend himself. Next பார்த்தோம் rule 7. It deals with cost. The court may decide all questions of cost as between the third party and the other parties to the suit and may order any one or more to pay the cost of any other or others or give such direction as to cost as the justice of the case may require. மூன்றாம் தரப்பினர் மற்றும் வழக்கின் மற்ற தரப்பினர்களுக்கிடையில் வழக்கு செலவுகள் பற்றிய பிரச்சனைகளில் நீதிமன்றம் ஒரு முடிவை அறிவிக்கலாம். அவர்களில் யாரேனும் ஒருவரை அல்லது பலரை மற்றொருவருக்கு அல்லது மற்றவர்களுக்கு வழக்கு செலவு தொகையை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஸோ இதை நான் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி ஜென்ரலா சொல்லும் போதே நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸை டிஸ்மிஸ் பண்றாங்க இல்ல ஆர்டர் பண்றாங்க எதுனாலும் அன்னெசரியா ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வைக்கும்போது காஸ்ட் ஆஃப் தி சூட் கேன் பி ஆர்டர்ட் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதாவது காஸ்ட் ஆஃப் தி சூட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கும் இல்லையா, கோர்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா கேஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ தட் எக்ஸ்பென்சஸ் கேன் பி ஆர்டர்ட். எதுக்கு அப்படின்னா, ஒன்னு பிளைன்டிஃப் வந்துட்டு டிஃபெண்டன்ட் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா டிஃபெண்டன்ட் வந்து தேவையில்லாத கவுண்டர் கிளைம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்னெசரியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஃபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ், இந்த ஆர்டர் 8A பொறுத்த வரைக்கும் என்ன third party கொண்டு வரதுதான் third party procedure. So here defendant has brought a third party inside the suit. So இங்க வந்துட்டு third party யோட செலவுகளை either defendant தேவைப்பட்டா அவங்க பாண்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா பேர் பண்றதுக்கு, இல்லைன்னா பிளெயின்டிஃப்ஸ் பேர் பண்ணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு கோர்ட் டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்னு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒரு பிளைண்டிஃப் இல்லைன்னா எல்லா பிளைண்டிஃபும் சேர்த்து கொடுக்குற மாதிரியோ, இல்லைன்னா ஒரு டிபெண்டன்ட் இல்ல எல்லா டிபெண்டன்ஸும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ரூல் 8. It deals with questions between co-defendants where a defendant claims to be entitled to contribution from or indemnity against any other defendant to the suit. A notice may be issued and the same procedure shall be adopted for the determination of such questions between the defendants as would be issued and taken if such last mentioned defendant were third party, but nothing herein contained shall prejudice the rights of the plaintiff against any defendant in the suit. கூட்டு எதிர்வாதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள். எதிர்வாதி விநியோகிப்பதற்கான உரிமையுடையவராக இருக்கும் போது அல்லது வழக்கின் மற்றைய எதிர்வாதிக்கு எதிரான பொறுப்பிலிருந்து விடுவிப்பு பெறுவராக இருக்கும் போது அறிவிப்பை அனுப்புதல் வேண்டும். இறுதியில் குறிப்பிடப்பட்ட எதிர்வாதி மூன்றாம் தரப்பினராக இருந்தால் எதிர்வாதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை முடிவு செய்வதில் பின்பற்றப்பட்ட அதே நடைமுறையை பின்பற்றுதல் வேண்டும். ஆனால் ஈண்டு அடங்கியுள்ளவை வழக்கில் எதிர்வாதிக்கு எதிராக வாதிக்குள்ள உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டிஃபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் கொடுத்து இன்னொரு ஒரு பர்சன் ஹூ இஸ் நாட் ஏர்லியர் இன் தி சூட் அவங்க கொண்டு வராங்க இல்லையா, அதே மாதிரி கோ டிஃபெண்டன்ஸ், அதாவது இப்போ நிறைய டிஃபெண்டன்ஸ் இருக்காங்கன்னா அந்த டிஃபெண்டன்ஸ்க்குள்ளவே ஓகே பிரதிவாதிகளுக்குள்ளவே ஏதாவது ஒரு அமௌண்ட் இண்டெம்னிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, இல்லைன்னா அவங்க ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தி அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி என்ன ப்ரொசீஜர், தேர்ட் பார்ட்டிக்கு அப்பியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரூல் 5 படி தேர்ட் பார்ட்டி அப்பியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல ப்ளீட் பண்ணி அவங்களோட லைபிலிட்டியை கொஸ்டின் பண்ண சொல்லி அவங்க சைட பார்க்க சொன்ன அதே மாதிரி கான்செப்ட் தான், அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இங்க ஈவன் இஃப் இட் இஸ் கோடிஃபெண்டன்ஸ். அது வந்துட்டு கோடிஃபெண்டன்ஸ் அப்படின்றது தேர்ட் பார்ட்டியா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது இல்லையா. இப்போ வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்ம கொண்டு வரோம், அவங்களும் வந்து இப்போ டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க அந்த கேஸ்ல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற லைபிலிட்டி எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற கோடிஃபெண்டன்ஸ்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸையும் பார்ப்பாங்க. ஸோ நத்திங் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிளெயின்டிஃப், அதாவது இது எல்லாமே வந்து டிஃபெண்டன்ஸ்குள்ள நடக்கிற விஷயம். ஸோ பிளெயின்டிஃப் ஃபைல் பண்ணியிருக்க கேஸ்க்கும் இதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூல் 9 ஃபர்தர் பார்ட்டிஸ். Where any person served with a third notice by a defendant under these rules claims to be entitled to contribution from or indemnity against any person not already a party to the suit, he may by leave of the court issue a third party to that effect and
The preceding rules as to the third-party procedure shall apply mutatis mutandis to every notice so issued, and the expressions third-party notice and third-party in these rules shall apply to and include every notice so issued and every person served with such notice respectively. அதாவது மற்றைய தரப்பினர்கள் இந்த விதிகளின் கீழ் முன்னதாக வழக்கு தரப்பினராக இல்லாத நபருக்கு எதிர்வாதியால் மூன்றாம் தரப்பினருக்கான அறிவிப்பு விடுக்கலாம். அவ்வாறு அனுப்பப்பட்ட அறிவிப்பு ஒவ்வொன்றுக்கும் முந்தைய விதிகளில் மூன்றாம் தரப்பினருக்குள்ள நடைமுறையில் தேவையான மாறுதலுடன் அனுசரிக்கப்படும். இந்த விதிகளில் மூன்றாம் தரப்பினர் அறிவிப்பு மற்றும் மூன்றாம் தரப்பினர் என்ற சொற்கள் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு அறிவிப்புக்கும் அந்த அறிவிப்பு சார்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் முறையே பொருந்தும். சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பார்த்தோம் இல்லையா? இப்ப என்னன்னா a defendant is sending a third party notice to another person. For example, இப்ப வந்து A வந்து plaintiff, B வந்துட்டு defendant இருக்காங்க. B வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா C அப்படின்ற ஒரு third party-ய கேஸ்க்குள்ள கொண்டு வராங்க by sending a third party notice. ஓகேவா? இப்ப C after receiving notice, he pleads before the court that there is another party to be impleaded in this case. ஓகேவா? So C வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா D அப்படின்றவங்களுக்கு third party notice கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோமோ ரூல்ல ஆர்டர் 8A-ல நோட்டீஸ் கொடுக்கறது, அக்செப்டன்ஸ், அவங்க வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு அது எல்லாமே இந்த தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ்க்கும் செல்லுபடி ஆகும், அதாவது வேலிட் ஆகும். ஸோ ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ்க்கும் ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டிக்கும் தி ப்ரொசீஜர் ரிமைன்ஸ் சேம் அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் 8 தொடர்பான கொஞ்சம் கேஸ் லாஸ் பார்த்தோம்னா Gogidila Tea versus Tea and Trading Company Limited versus Hiralal Somani 2008 cases where written statement is not filed, ex parte decree is not to be passed unless averments made in plaint are established. Decree also passed without considering point of limitation is liable to be set aside. அதாவது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணனா ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் எடுத்துட்டு தான் ஜட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட்ல இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கோர்ட்ல ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி பிளைண்டிஃபை எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பாஸ் பண்றது தான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ வித்வுட் டூயிங் தட் judgment cannot be passed on mere fact that written statement has not been filed. Okay. So decree also passed without considering point of limitation is liable to be set aside. Suppose அந்த கேஸ ஃபைல் பண்றதுக்கான லிமிட்டேஷனே கிடையாது, அதாவது limitation has been barred and the plaintiff cannot file the case அப்படின்ற பட்சத்துல the plaintiff has filed the case but written statement has not been filed னா அந்த நேரத்துல plaintiff வந்து ஒரு எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் கிடைச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் லிமிட்டேஷனை பார்க்காம கொடுத்துட்டாங்க அப்படின்னா that order has to be set aside அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் குப்தா vs யூனியன் ஆஃப் இந்தியா, இது வந்து 2000 கேஸ். இதுல where repeated time is granted to file written statement but they are not filed for more than 2 years. Order granting further time to the party is not justified. An application under this rule to pronounce judgment against defendant is to be allowed. அதாவது இங்க என்ன பண்றாங்கன்னா sufficient opportunity has been given to the defendant to file the written statement but written statement file பண்ணவே இல்ல. 2 வருஷம் கழிச்சு கூட written statement file பண்ண 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஃபர்தரா டைம் கொடுக்குறாங்க written statement file பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க plaintiff என்ன பண்றாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க, ஜட்மெண்ட்க்கு எதிரா டிஃபெண்டன்ட்க்கு எதிரா ஒரு ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஏன்னா நிறைய டைம் கொடுத்தாச்சு பட் ஸ்டில் they haven't filed the written statement அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் application was rejected by the trial court. பட் ஹையர் கோர்ட் என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மோர் தென் ஜென்ரலா சிபிசி படி என்ன 30 to 90 days, 30 days எக்ஸ்டென்ஷன் வந்து 90 days இருக்கும். ஜென்யூன் கேசஸ்ல even after 90 days time can be extended. பட் இங்க பாத்தீங்கன்னா even after 2 years the court is just giving time to file the written statement. So அந்த மாதிரி நேரங்கள்ல the court timeலாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்டன்ட்க்கு எதிரா ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு பெட்டிஷனை வந்துட்டு அலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்ராஜ் தனேஜா vs சுனில் மதன் 1999 கேஸ். A judgment in favor of the plaintiff is not automatic on the failure of the opposite party to put his defense. The court can grant a judgment in favor of the party only upon the consideration of the case of the plaintiff
including appreciation of pleadings and evidence. A judgment must be self-contained, and the process of reasoning adopted by the court should be discernible in the judgment. A suit decreed merely on the ground of failure of defendants in filing written statement is to be set aside. இதைதான் நம்ம வந்துட்டு போகிதிலா கேஸ்லயும் பார்த்தோம். அதாவது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே கொடுக்க கூடாது பிளெயின்டிஃப்க்கு ஃபேவரா. அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி கோர்ட்ல பிரசன்ட் ஆகல, இல்லைன்னா வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக பிளெயின்டிஃப்க்கு அட்வான்டேஜ் கொடுத்து அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ ப்ரேயர்ல அதை நம்ம கிராண்ட் பண்ணக்கூடாது. பிளெயின்ட்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு சார்பா என்னென்ன எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ, ஸோ பேஸ்ட் ஆன் கன்சிடரிங் தி awareness given out in the plaint and the evidence that they have produced before the court in order to prove their awareness in the plaint. Based on these things, the court has to come to a conclusion and pronounce a judgment rather than passing a judgment in favor of plaintiff without considering all these things on the mere fact that the written statement has not been filed by the defense. So இந்த மாதிரி ஒரு டிகிரி சப்போஸ் பாஸ் பண்றாங்க without considering all these அவேர்மென்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் அப்படின்னா அந்த டிகிரியை வந்து செட் அசைட் பண்றதுக்கான செட் அசைட் பண்ணா சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் 8 நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டிஃபெண்டன்டோட சைடு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பிளெயின்டிஃப்க்கும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வென் பிளெயின்டிஃப் வில் பி ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் பார்த்தோம். when we are bringing in third party அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். So here we are completing order 8 that dealt with written statement, set off and counterclaim. Thank you.